தேவா அப்படிங்கிற ஒரு கன்னடம் ஃபிலிம்ல வந்து 1992ல வந்து டெபியூ ஆகுறாங்க. ஸோ அத தொடர்ந்து வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு பார்க்கும்போது 1993ல ஆர்.வி. உதயகுமார் அவங்களுடைய டைரக்ஷன்ல வெளியான பொன்மணி அப்படிங்கிற திரைப்படத்துல வந்து ஹீரோயினா வந்து நடிச்சிருந்தாங்க. கார்த்தி அவர்கள் வந்து ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துல வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷனே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு மென்டலி ரிட்டார்டட் கேர்லா தான் இந்த படத்துல வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும் அவங்களோட ஆக்டிங் பார்க்கும்போதே. பட் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து தெலுங்கு, மலையாளம் இந்த மாரி வந்து அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து திரைப்படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்ல உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் சக்சஸ் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சதுன்னா 1997ல ரிலீஸ் ஆன அருணாச்சலம் திரைப்படம். இந்த ஒரு படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஐ திங்க் அந்த 1997ல அந்த பீரியட்ல வந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அகைன் வந்து படையப்பால வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிச்சாங்க. இந்த 2 திரைப்படத்திலயுமே வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரா ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த 2 திரைப்படங்கள்ல வந்து அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம்.